சனி வக்ரம் அடைகிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். சனி 8ஆம் இடத்துல இவ்வளவு வலுவா இருக்கிறது நல்லது இல்லை. அவர் கொஞ்சம் வலுவிழந்து போறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த கடந்த 1.5 வருஷமா அஷ்டம சனியில கடகராசிக்காரர்கள் ரொம்ப நொந்து போயிட்டீங்க. சனி ஜூன் 30 இருந்து நவம்பர் 15 வரைக்கும் வக்ரம் அடைகிறார். இந்த காலகட்டத்துல இப்ப சனி இயல்புக்கு மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும்னா இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருப்பார். நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடும். உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுபடுற ஒரு அமைப்பு ஏற்படுதுன்னே வச்சுக்கலாம். பிரச்சனைகள் எல்லாம் முழுசா தீரலைன்னா கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு வழக்கமான வேலைகளை செய்யற ஒரு மனநிலைக்கு நீங்க வருவீங்க. வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இந்த நாளுக்குள்ளே இதை செஞ்சு கொடுத்துட்றேன், உங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு தந்துடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறீங்க, ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, ஒரு திட்டமிட்டு வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெருமை பேசிக்க கூடாது. நீங்கள் அப்படி பெருமை பேசிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை. சனி வக்ர காலம் முடிஞ்சு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் சனியோட பார்வையோட கொடூரம் கொஞ்சம் குறையாதனால இந்த சனியோட வக்ர காலம் ஜூன் 30 நவம்பர் 15 வரைக்கும் நீங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி. கடகம், சனி வக்ரம் அடைகிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருந்து வலுவா மூல திரிகோண அமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பல கெட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். சனி 8ஆம் இடத்துல இவ்வளவு வலுவா இருக்கிறது நல்லது இல்லை. அவர் கொஞ்சம் வலுவிழந்து போறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். இவ்வளோ இந்த கடந்த 1.5 வருஷமா அஷ்டம சனியில கடகராசிக்காரர்கள் ரொம்ப நொந்து போயிட்டீங்க. கடன் பிரச்சனையில உழல்றவங்க, துரோகத்தால மன வருத்தம் அடைஞ்சவங்க, உறவுகளோட இழப்புகளால நொந்து போனவங்க, நோய் நொடியால கஷ்டப்பட்டவங்க, விபத்து, வம்பு, வழக்கு, பிரச்சனை இதால அவதிப்பட்டவங்க, பிரிவுகளால கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலான காலம் இந்த சனி வக்ர காலமா இருக்கும். சனி ஜூன் 30 இருந்து நவம்பர் 15 வரைக்கும் வக்ரம் அடைகிறார். இந்த காலகட்டத்துல சனியோட பலம் கொஞ்சம் குறையுது. இந்த காலகட்டத்துல இயல்புக்கு மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார். சனியோட இயல்பான பலன் என்ன? உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது. 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பயங்கர பிரச்சனைகளை கொடுக்கறது, கஷ்டங்களை கொடுக்கறது தான். இப்போ சனி இயல்புக்கு மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும்னா இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருப்பார். நல்லது செய்யறாரோ இல்லையோ உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்காம இருப்பார். கொஞ்சம் சனியும் ஓய்வு எடுத்துக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுல இருந்து. நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடும். இப்போ இந்த நவம்பர் 15 வரைக்கும், நவம்பர்ல இருந்து மறுபடியும் ஒரு 4 மாதம் மார்ச் வரைக்கும். அப்போ அஷ்டம சனியோட கடைசி காலகட்டங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதனால இந்த சனி வக்ர காலத்துல இருந்தே உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுபடுற ஒரு அமைப்பு ஏற்படுதுன்னே வச்சுக்கலாம் கடகராசிக்காரர்கள். இந்த சனி வக்ர காலத்துல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீரும். வர பணம் கையில நிக்காம உங்களுக்கு கரைஞ்சுக்கிட்டே இருந்தது, அந்த நிலைமை மாறி ஓரளவுக்கு கையில பணம் நிக்கிற நிலைமை ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருக்கும். இந்த சனியோட வக்ர காலத்துல குடும்பத்துல ஓரளவுக்கு அமைதியா இருக்கும். அதாவது பிரச்சனைகள் எல்லாம் முழுசா தீரலைன்னா கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு வழக்கமான வேலைகளை செய்யற ஒரு மனநிலைக்கு நீங்க வருவீங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்களுடைய பேச்சுக்கள்லையும் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட வக்ர பார்வை உங்களுடைய பேச்சுக்களால பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. இதை செய்யறேன் அதை செய்யறேன், இந்த நாளுக்குள்ள இதை செஞ்சு கொடுத்துட்றேன், உங்களுக்கு இதை கண்டிப்பா செஞ்சு தந்துடுறேன் அப்படிங்கிற வாக்கை நீங்க கொடுக்க வேண்டாம். ஏன்னா சனியோட பார்வை உங்களுடைய வாக்கு கெடுக்கும். நீங்க சொன்னதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு உங்களை தள்ளும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க, ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு திட்டமிட்டு வச்சிருக்கீங்க, இந்த விஷயம் செய்யலாம், இந்த காரியத்தை செய்யலாம், இந்த செயலை செய்யலாம்னு ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த செயலை செஞ்சு முடிச்சுதான் மற்றவங்க கிட்ட சொல்லணும். நீங்க
செய்யறதுக்கு முன்னாலேயே நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அதனால நீங்க எதை செஞ்சாலும் அதை உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மற்றவங்களிடத்துல அதை சொல்லாதீங்க. அது கண்டிப்பா நடக்காம போகும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பெருமை பேசிக்க கூடாது. நீங்க அப்படி பெருமை பேசிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா அந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால இந்த வக்ர பயிற்சி காலத்துல ஒரு தன்னடக்கம் உங்களுக்கு தேவை. நீங்க இந்த அஷ்டம சனி முடியிற வரைக்குமே அதிகமா பேசாம இருக்கிறதே நல்லது. அதுதான் உங்களுக்கு பேச்சால பிரச்சனைகளை உண்டு பண்ணாத ஒரு அமைப்பா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத வம்புல கொண்டு போய் விட்டுடும். உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு சனி. அதனால இப்போ 7ஆம் இடத்தோட பலன்களும் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய உறவுக்காரங்களோடையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் செய்யறது அவ்வளவு உகந்த காலமா இல்லை. சனி வக்ர காலம் முடிஞ்சு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். வரன் அமையறதுலயும் நிறைய தடைகள் ஏற்படும் உங்களுக்கு. சனி 8ஆம் இடத்துல இருந்து வலுவா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து தொழில் அமைப்பையும் இது வரைக்கும் கெடுத்துட்டு தான் இருந்தார். இப்போ கொஞ்சம் சனியோட பார்வையோட கொடூரம் கொஞ்சம் குறையறதுனால உங்களுடைய தொழிலும் இந்த 4.5 மாசத்துக்கு நல்லபடியாவே நடக்கும். நல்ல வளர்ச்சி அடையும். சனியோட வக்ர காலத்துல நீங்க அஷ்டம சனியில் இல்லை, ஓரளவுக்கு ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனியோட வக்ர காலம் ஜூன் 30 நவம்பர் 15 வரைக்கும் நீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி நார்மலா இருக்க துவங்கலாம். உங்களுக்கு ஒரு நார்மலான காலகட்டம் துவங்கிருச்சுன்னே சொல்லலாம். உங்களுடைய கெட்ட காலம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா நல்லது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, கெட்டது நடக்காம இருந்தாலே நாம நல்லா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அஷ்டம சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்சாவே நீங்க நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட வக்ர காலமான 4.5 மாத காலமும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலமாவே அமையும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.